வணக்கம். நம்முடைய சுதந்திர இந்தியாவினுடைய புகழ்பெற்ற பெரும் தலைவர்கள், அமைச்சர்கள் என்று பார்க்கிற போது இந்தியாவினுடைய சட்டம் மற்றும் நிதித்துறை பொறுப்பிலே இருந்தவர் யார் என்று கேட்டால் சட்டமேதை, பொருளாதார நிபுணர், வழக்கறிஞர், தன்னுடைய வாழ்நாளில் 2 டாக்டர் பட்டங்களை லண்டனிலும் அமெரிக்காவிலும் பெற்றவர் என்ற பெரும் புகழுக்குரியவர் யார் என்று கேட்டால் அவர்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். நீதானே உன்னை நீந்தி கடக்க முடியாதே ஒரு பனித்துளி. சட்டமேதை அம்பேத்கர் தாங்க. இவர் 1891 இன்றைக்கு மகாராஷ்டிராவில் ரத்னபுரிங்கிற பகுதியில், அன்றைக்கு மாவ் என்ற பகுதியில் 14 குழந்தைகள் கொண்ட குடும்பத்தில் 14வது குழந்தையாக பிறக்கிறார். இவருடைய தந்தையார் பேரும் பீமாராவ் தான். இவருக்கு இயற்பெயர் பீமாராவ் அம்பேத்கர் தான். இன்னொன்று, இவருடைய குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்தது. அந்த குடும்பத்தில் அவர் எப்படி கஷ்டப்பட்டு படித்தார், அந்த ஒடுக்கப்பட்ட இனத்தில் கிடைத்த சங்கடங்கள், அவமானங்கள் என்ன, அதெல்லாம் தாண்டி எப்படி வந்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம். பரோடா மன்னருடைய அந்த உதவி பற்றி ஒரு லண்டன்லையும் அமெரிக்காலையுமே படிக்கிறார். நிறைய செய்திகள் அவரை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். சரி, அம்பேத்கர் பிறந்த நாளா அல்லது அவர் நினைவு நாளா? இந்த பிறந்த நாள் நினைவு நாளில் தான் நினைக்கணும்னு இல்லைங்க. பெரியோர்களை, சார்ந்தோர்களை நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நினைக்கலாம். இப்போ நான் லண்டனுக்கு போயிருந்தேன். நான் இப்போ இருக்கிறது லண்டனில் கிங் ஹென்ரி ரோட்டில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர், நம்முடைய இந்தியாவுடைய சட்டத்தை உருவாக்கிய குழு தலைவராக இருந்த மிகச்சிறந்த கல்வியாளர், இங்குதான் தங்கி அவர் சட்டம் பயின்றார். அந்த அவர் தங்கி பயின்ற இடத்திற்கு வருகிற வாய்ப்பு அளித்திருக்கிறது. இதுதான் அவர் இருந்த இடம். அவருக்கான நினைவு சிலையை வைத்திருக்கிறார்கள். அதாவது ஏப்ரல் மாதம் 26, 27 கிராய்டன் தமிழ் கழகம் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அங்கே அந்த பட்டிமன்றத்துக்கு போயிட்டு, எப்போதும் போல் உள்ளூர் பட்டிமன்றம் போனாலே காலையில் ஒரு கோயிலில் போய் ஏதாவது பார்த்து வருவேன். நான் மியூசியமோ அல்லது அருங்காட்சியகமோ அல்லது நூலகமோ அல்லது பழைய கோயிலோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவேன். அது மாதிரி இந்த முறை நான் அங்கே பல இடங்களை பார்த்தேன் லண்டனில். அதில் முக்கியமாக என்னோடு வந்த நண்பர் பாஸ்கர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே அம்பேத்கர் ஓராண்டு தங்கி படித்து பட்டம் வாங்கினாருங்க. அந்த இடத்த இன்றைக்கி மியூசியமாக வச்சு பாதுகாக்கிறாங்க. நான் 2 முறை போனேன். அப்படி போன போதெல்லாம் எனக்கு அங்கே பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு முயற்சி பண்ணுவோம், இன்றைக்கி நம்ம பார்ப்போம், உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தால் அப்படி பார்த்து வந்துடுவோம் அப்படின்னாரு. அதே போல் அவர் தன்னுடைய இதில் போட்டு பார்த்தாருங்க. இன்றைக்கி அது விடுமுறையில் இருக்காங்கன்னு சொன்ன உடனடியாக ஒரு டாக்ஸி, அந்த டாக்ஸி பார்த்திங்கன்னா அது வந்துக்கிட்டு இருப்ப இந்த வருது, இதை கூப்பிடலாமே அப்படின்னேன். இல்லை மேலே லைட் எரியுது பாருங்கள். மேலே லைட் எரிஞ்சுன்னா என்ன அர்த்தம்னா உள்ளே ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் காலி டாக்ஸி வர்றப்ப நான் இது பண்ணுவோம், நான் புக் பண்ணிவிட்டு இப்போ வரும் பாருங்கள் அப்படின்னாரு. அந்த டாக்ஸி நம்ம ஊர் கார் மாதிரி இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாமே எலக்ட்ரிக் கார்கள் தான். நாங்கள் உடனே அந்த காரில் ஏறி கிங் ஹென்ரிஸ் ரோடு என்கின்ற அந்த பகுதிக்கு போய் சேர்ந்தாங்க. ரொம்ப அழகான அற்புதமான பகுதி. அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் போன உடனே அந்த அவர் காலிங் மேலே அடிச்சுன்னு என்னார், ஒருத்தர் திறந்தார். திறந்த உடனே ஒரு இப்படி பார்க்கணுன்னு என்னையும் சொன்ன உடனே அவர் உடனே என்னை வரவேற்றார். பார்த்தா நான் ஊருக்காரர் இருக்கேன், தமிழ்நாட்டுக்காரரு, மதுரை பகுதியை சேர்ந்தவர் தான். எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக போச்சு. பிறகு அந்த இடத்த நாங்கள் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அங்கே தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 1916, 17 ஆண்டுகளில் பொருளாதாரம் படிச்சிருக்கிறாரு. அதுபோக அந்த பொருளியல் பள்ளியில் டாக்டர் பட்டத்துக்கான படிப்பு படித்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. இந்த ஓராண்டு காலம் அவர் இருந்த அந்த இடத்த அதை இன்னைக்கு பாதுகாக்கிற போது அவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்க. அதில் அவருடைய சிலையும் இருக்குது. முக்கியமாக திருமண பக்கமெல்லாம் புத்தர் சிலை இருக்குது. ஏன் தெரியுங்களா? கடைசி காலத்தில் அம்பேத்கர் 1,00,000 பேரோடு புத்த மதத்தை தழுவினார் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அது அவருடைய சொந்த வாழ்க்கை.
அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் அங்கே படிக்கிற போது அவருக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு, லண்டன் பள்ளியில் சாதாரணமாக ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து படித்து மேலே படிப்பதற்கு சென்று தன்னுடைய அறிவினால் ஆற்றலினால் 2 டாக்டர்கள் பட்டங்களை அவர் பெற்றிருக்கிறாருன்னா எப்படி பாருங்க. அப்புறம் அவருக்கான சிலை ஒன்று உள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த சிலையோடு இருந்து வணக்கம் சொல்லி போட்டோ எடுத்தேன். அந்த மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினேன். இன்னொன்று அபூர்வமான புகைப்படங்கள் அங்கே இருக்குங்க. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இருந்த புகைப்படங்கள் மட்டுமல்லாமல் சுதந்திரத்துக்கு பிறகு இவர் எப்படி சட்ட நிபுணராக அந்த இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன், அதாவது நம்முடைய சட்டத்தை இயற்றிய குழுவினுடைய தலைவராக இருந்து செயலாற்றினார், எப்படி நிதித்துறை அமைச்சராகவும் இருந்தார் என்பதையெல்லாம் அங்கே புகைப்படங்கள் மூலமாக பார்க்குறோம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர், பண்டிதர் ஜவஹர்லால் நேரு, இந்தியாவுடைய முதல் பிரதம மந்திரி, அதே போல் சர்தார் வல்லபாய் பட்டேல், எல்லாவற்றுக்கும் மேலாக முதல் கவர்னர் ஜெனரலாக, அதாவது இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டிங்கன்னா மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தாங்க. அவங்க எல்லாரும் வட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் ராஜாஜி அவர்களுடைய அப்படி அந்த தோளில் அப்படி கை வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அவர் இவர்கிட்ட ஏதோ ஒரு நகைச்சுவையாக சொல்கிறாரு. 2 பேரும் சிரித்து பேசுகிறாங்க. அதை பார்க்க அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பம் பற்றிய செய்திகளும் அவருடைய படித்த நூல்கள் எல்லாம், அவர் எழுதிய நூல்கள் அதான் ரொம்ப முக்கியமானது. அவர் படித்த நூல்கள் ஒரு பக்கம், அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அருமையான நூல்கள் பல என்று நாம் அதை வரிசையாக பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் எத்தனையோ சிரமங்களை அவர் பட்டிருக்கிறாரு. அதில் நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி சொல்கிறேன். அவருடைய தந்தையார் அவருக்கு எப்போ பாடம் சொல்லி கொடுப்பாராம், அந்த எளிய குடும்பத்தில் மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க வீடு இருக்குமாங்க. அப்போ இரவு 2 மணிலேருந்து 3 மணிக்கு எழுப்பி பாடம் சொல்லி கொடுப்பாராம் அவங்க அப்பா. பாடம்னா என்ன, ஆனாவண்ணா இது மாதிரிங்க நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி அவங்களுக்கு உரிய மொழி பாடம் மற்றது சொல்லிக் கொடுப்பாரா, கணக்கு போட சொல்லி கொடுப்பாராம். ஏன் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தாரு? அது வரைக்கும் அந்த மார்க்கெட்டில் சத்தம் இருந்துக்கிட்டே இருக்குமா. 3 மணிக்கு மேலே திருப்பி வண்டிகள் வர ஆரம்பிச்சிருமா, சத்தம் வந்துடுமா. அந்த நேரத்துக்குள்ளே காடா விளக்கு பொருத்தி வச்சுட்டு தான் படித்த விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பதிவு பண்ணுறாருங்க. மக்கள் தலைவர் என்று அழைக்கப்படுகின்றவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அந்த இருந்த இடத்த, படித்த அறையை, அவர் வாழ்ந்த பகுதியை பார்த்ததில் எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஒரு கல்வியை பெற்றால்தான் ஒருவருடைய பெருமை நமக்கு தெரியும். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாருன்னா, கற்றவர்களுக்கு இந்த உலகத்தாரர் சொந்தக்காரர்கள். அப்படி இருக்கும்போது நீ ஏன்பா உன்னுடைய மரணம் வரைக்கும் படிக்கக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி, அந்த கல்விக்கான பெருமையை தருவது எது என்று கேட்டால் அற்புதமான படிப்பு தான். அந்த படிப்பை, கல்வியை கற்று உயர்ந்த பெருமக்களால் இந்த சமுதாயம் பெருமை அடைகிறது. அந்த பெருமைக்கு காரணமானவர்களில் ஒருவராகிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த நினைவிடத்தை போய் பார்த்துட்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் பார்த்துட்டு வந்தது செய்தியை பகிர்ந்துக்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லார் மனதிலையும் இப்படி ஒரு விதை இருந்துச்சுன்னா நாம் ஒரு நாளைக்கு லண்டன் போகிறப்ப இங்கே போய் பார்த்து வந்துடணுங்க அப்படிங்கிற மாதிரி. இது மட்டும் பார்க்கலங்க, இதுக்கு அடுத்து பிரிட்டிஷ் லைப்ரரியும் போயிட்டு வந்தேன். பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு வந்திருக்கோம் மியூசியத்துக்கு. உள்ளே போயிட்டுருக்கோம். பிரிட்டிஷ் மியூசியம் போயிட்டு வந்தேன். அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.